நம் பக்கத்து நாடான இலங்கையின் 17வது நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அதிபர் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி, முன்னாள் இடைக்கால அதிபர் ரணிலின் புதிய சனநாயக முன்னணி, ராஜபக்சேவின் பொதுஜன முன்னணி மற்றும் பல தமிழ் கட்சிகளும் களத்தில் நிற்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் வென்றதைப் போல அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியை பெறுமா? விரிவாக பார்க்கலாம். இலங்கையின் அதிபராக அனுரகுமார தேர்வான பிறகு நாடாளுமன்றத்தை கலைக்க உத்தரவிட்டார். இடைக்கால பிரதமராக ஹரிணி அமரசூரியா நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து நாளை மறுநாள் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இலங்கை பாராளுமன்றத்துக்கு ஒட்டுமொத்தமாக 225 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களில் 196 பேர் வாக்களிப்பின் மூலமாகவும் 29 பேர் தேசிய பட்டியல் மூலமாகவும் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியாவைப் போல அதிக வாக்குகள் பெற்றவர் வெற்றி, குறைந்த வாக்குகள் பெற்றவர் தோல்வி என்கிற நடைமுறை இலங்கையில் இல்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவ படியே உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதன்படி ஒரு கட்சி அல்லது சுயேட்சை குழுக்கள் ஒட்டுமொத்தமாக பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அந்த கட்சிக்கு உறுப்பினர் இடம் ஒதுக்கப்படும். அதன்படி மெஜாரிட்டிக்கு 113 இடங்களை பெற வேண்டும். 150 இடங்களுக்கு மேலான இடங்களை பெற்றால் அரசமைப்பில் திருத்தம் செய்கிற அளவுக்கான அதிகாரத்தை பெற முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சேவின் இலங்கை பொதுஜன முன்னணி 145 இடங்களையும், சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி 54 இடங்களையும், அனுரவின் தேசிய மக்கள் சக்தி 3 இடங்களையும் பிடித்தனர். இந்த நிலையில் இந்த முறை 3லிருந்து 113 இடங்களை தேசிய மக்கள் சக்தியால் எட்ட முடியுமா? கடந்த அதிபர் தேர்தலின் போதும் இதே கேள்வியைத்தான் அனைவரும் எழுப்பினார்கள். 4% வாக்குகளை பெற்றவர்கள் எப்படி 50% பெறுவார் என்று கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் அனைவரையும் பின்னுக்கு தள்ளி 43% வாக்குகளை பெற்றார் அனுரகுமார. அதிபராகவும் ஆனார். கடந்த 2 மாதங்கள் ஆட்சி ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் மக்கள் மத்தியில் அவரின் செல்வாக்கை அதிகரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அப்போதே அனுர வெற்றி பெறுவாரா என்கிற சந்தேகத்திலேயே பலர் அவருக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் தற்போது அந்த மனநிலை பலருக்கு மாறியிருக்கிறது. நிச்சயமாக அவர் 113 இல்லை, 3/2 பங்கான 150 இடங்களை பிடிப்பதற்கே வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள். ஆனால் அதிபர் தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. கண்டிப்பாக இந்த தேர்தல் அவருக்கு நெருக்கடியாக அமையும். தனி மெஜாரிட்டியை பிடிக்க மாட்டார் என்கிற கருத்துகளையும் ஒரு சிலர் முன்வைக்கின்றனர்.